இவற்றையெல்லாம் நாடகத்தின் வழியாக கற்பிக்க வேண்டும். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. சிரிக்க தெரிந்தவனே மனிதன். சிரிப்பு என்பது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இது மனித இனத்திற்கு மட்டும் உண்டான தனி சிறப்பு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழியாகும். சிரிப்பில் தான் எத்தனை வகை! அசட்டு சிரிப்பு, ஆணவச் சிரிப்பு, நையாண்டி சிரிப்பு, கேலி சிரிப்பு, ஏளனச் சிரிப்பு, புன் சிரிப்பு. சிரிப்புக்கு சுவை கொடுத்தாலே நகைச்சுவை ஆயிற்று. அத்தகைய நகைச்சுவையை பயன்படுத்தி சிரிப்போடு சேர்ந்து சிந்திக்கும் வைக்க வருகிறார்கள் எம் வைரவிழா முதல்நிலை பள்ளி மாணவர்கள். காட்சி 1. கதாபாத்திரம் அப்பா மகன், இடம் வீடு. அடப்பாவி, நீங்கள் மொபைல் கோட் பார்த்துருப்பீங்க, ஏன் மொபைல் ஃபுட்டு கூட பார்த்துருப்பீங்க. மொபைல் பெட்டு பார்த்துருக்கீங்களா? இதோ பாருங்க, 24 ஹவர்ஸும் ஃபோனுங்கையுமா தாங்க இருக்கான். இங்கே பாருங்க, எவ்வளோ வயரு பத்திக்கிட்டு எரியுதுங்க என் வயிறு. இவ்வளோ சொல்கிறேனே, கொஞ்சமாச்சும் மதிக்கிறானா பாருங்க. டேய் எந்திரா. எவன்டாது? நான் உன் அப்பன்டா. அப்பா, உங்ககிட்ட நான் எவ்வளோ தாட்டி சொல்லியிருக்கேன், வாண்டடாக வரமாட்டா வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு. ஏண்டா, உனக்கு நைட்டு என்ன டிஃபன்னு கேட்குறதுக்கு நான் வாட்ஸ்அப்பில் வரணுமாடா? வாட்ஸ்அப்பில் வாங்க. தோசை வேணுமா பூரி வேணுமான்னு கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் சப்ளை பண்ணுங்க. அப்படி அந்த இருட்டில் உக்காந்து என்ன தாண்டா நோண்டிகிட்டு இருக்கிற? வெளிச்சத்தில் வாழ்கிறவனுக்கு தாண்டா இருட்டை பார்த்து பயம். நான்லாம் இருட்டிலேயே வாழ்கிறவன். அடி சோட்டால. அப்பா, டப் மேட்ச் பண்ணுறேன்ப்பா. டப் மேட்ச் பண்ணுறியா? ஹாய் பிரிட்டி. யாரா இவன் வெள்ளைக்கார மாதிரி இருக்கான்? அப்பா, இவன் அமெரிக்கா ஃப்ரெண்டுப்பா. பேர் என்ன சொன்ன? பிரிட்டிப்பா. ஹாய் பிரிட்டி, ஹேவ் அ டின்னர். உன் நிலைமையை நினச்சி சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா டேடி. என்னை பார்த்து என்னைக்காச்சும் சாப்பிட்ருக்கியான்னு கேட்டிருக்கியா? நான் பேசும்போது என் ஃபேஸை பார்த்து பேசுடா, ஃபேஸ்புக்கை பார்த்து பேசாத. நீங்களும் ஃபேஸ்புக்கில் வாங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், பேசலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நீ இப்படி பிறந்திருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கும் ஏதாவது பில்டிங்லேருந்து குதிச்சு நான் செத்துருப்பேன். பா, இந்தாங்க கிரானைட்டு விளையாடுங்க, அவங்களே உங்களுக்கு கொண்டுருவாங்க. கிரானைட்டுவா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். நீ இப்படி தருதலையாக பிறந்திருப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்கள் அம்மா வயிற்றுலேயே உனக்கு விஷத்தை கொடுத்துருப்பேன். அப்பா, பேசுங்கப்பா பேசுங்க. சூப்பர் சூப்பர், மாடுலேஷன் செம சூப்பராக இருக்குப்பா. பேசுங்க பேசுங்க, எனக்கு நிறைய லைக் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஏண்டா, நான் மனசு வலிச்சு பேசிகிட்டு இருக்கேன், நீ மாடுலேஷனாக பேசுகிறேன்னு சொல்கிறியா? ஐயையோ, கரண்ட்டு போயிருச்சே. டேய், கேண்டில் எடுத்துகிட்டு வர சொன்னால் என்னடா பண்ணிகிட்டு இருக்க? கேண்டி கிரஷ் விளையாண்டுருக்கேன்ப்பா. ஐயோ, சார்ஜ் போயிடுச்சே. அப்பா, எனக்கு சார்ஜ் வேணும். கரண்ட் வரத்துக்கு 4 நாள் ஆகும்பா. என்னது 4 நாளா? அப்பா, எனக்கு சார்ஜ் வேணும். நீ வெளியே வந்து பார்த்தா தானே தெரியும். வெளியே விவசாயிங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ என்னடானா வீட்டுக்குள்ளே கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா, எனக்கு சார்ஜ் வேணும். ஐ நீட் திஸ் பா. கரண்ட் வரதுக்கு 4 நாள் ஆகும்பா. ஐ நீட் திஸ் பா. எனக்கு கரண்ட் வேணும். ஐ சார்ஜர் வயரு. டேய் உட்ரா. டேய், அது என்னோட அரணா கயிறுடா. ஐ சார்ஜர் வேட்டி அவருதுடா. ஐ டேய் உட்ரா. ஐயோ, என் பையன் இந்த செல்போன்னால பைத்தியமாவே ஆயிட்டானே. என் பையனை யாராவது காப்பாத்துங்க. அண்ணே அண்ணே, என்னென்ன ஆச்சு? என் பையன் இந்த செல்போன் பயன்படுத்தி ரொம்ப ஏதோ ஆயிட்டான். அப்படியா அண்ணே? செல்ஃபோன் மறுவாழ்வு மையம்னு ஒன்று இருக்குது, நாங்கள் போனால் சரி பண்ணுவாங்க. இந்தாங்க அண்ணே, அதோட அட்ரஸ் தரேன், அவனை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. டேய் வாடா, வெளியே போகலாம். அப்பா, வெளியே போனால் கரண்ட் இருக்குமா? நிச்சயமாக இருக்கு, வா. காட்சி 2. கதாபாத்திரம் மருத்துவர் அப்பா மகன், இடம் செல்போன் மறுவாழ்வு மையம். வணக்கங்க ஐயா. உள்ள வரலாமா? கையில் ஃபோன் இருக்கா? குப்பையில் போட்டு வா. ஏங்க ஐயா மொபைலை குப்பையில் போட சொல்கிறீங்க? நீ இப்போ குப்பையில் போடல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீயே குப்பைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஐயையோ, சரிங்க ஐயா, போட்டுடுறேன். ஐயா,
ஒரு நாள் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, அதனால் என் பையன் கொஞ்ச நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ண முடியாமல் பைத்தியமாகவே ஆயிட்டான். என் பையனை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஒரே பையன் சார், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. சீ, வெக்கமா இல்லை? பிள்ளைங்களுக்கு பாசத்தை காட்டி வளங்கன்னு சொன்னால் இப்படி ஃபோனை காட்டி வளர்த்துருக்கீங்களே. அவசரத்துக்கு தான்டா ஃபோனை யூஸ் பண்ணணும். நீங்கள் அவசரமாக போகிற இடத்துக்கெல்லாம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்களே. உன் பையனை கூட்டிகிட்டு வா. ஏய் வாடா இங்கே. சார் உங்ககிட்ட சார்ஜ் இருக்காங்க சார். எவன்டா அவன் ஃபோன் கடையை வச்சிருக்கான்? சார் இவன் கடை எதுவும் வைக்கல, இதெல்லாம் அவன் யூஸ் பண்ணுற ஃபோனு. கேமரா கொண்டு, வீடியோ கேமரா கொண்டு, ஃபேஸ்புக்கு கொண்டு, இன்ஸ்டாகிராம் கொண்டு, வாட்ஸ்அப் கொண்டு சார். இப்போ இது ரொம்ப முக்கியமாடா. உன் பையனை ஃபோனை குப்பையில் போட சொல். ஏய் எல்லா ஃபோனையும் குப்பையில் போடுறா. அப்பா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். குப்பையில் போடுன்னு சொன்னேன். நீங்கள் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன். ஃபோன் பண்ணுங்க சார். இதுக்கு கூட ஃபோனா? ஏன் பிள்ளைய நேரில் வந்து பார்த்தா என்னவா? போயிட்டு வாங்க, நான் சொல்லி அனுப்புகிறேன். நீங்கள் முதல்ல திருந்தீங்க, அப்போ தான் பிள்ளைங்க திருந்துவாங்க. போயிட்டு வாங்க, சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க ஐயா. ஐ நீடு திஸ் பா. கரண்ட் இல்லைப்பா. நீ நிஜமாக ஃபோனு குப்பையில் போட்ட? குப்பையில் போட்டேங்க சார். நீ நிஜமாக ஃபோனு குப்பையில் போட்ட? எனக்கு ஒருத்த முகத்தை பார்த்தாலே அவள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறானா இல்லை கொரியன் செட் யூஸ் பண்ணுறானான்னு கண்டுபிடிச்சிருவேன். இது என்னது? குப்பையில் போடு. சார் இதெல்லாம் நான் புது புது படமெல்லாம் பார்க்க முடியாதுங்க சார். நீ புது புது படத்தெல்லாம் ஃபோன்லேயே பார்த்துட்டீங்கன்னா சினிமாவை நம்பியிருக்க தொழிலாளர் குடும்பம்லாம் என்ன ஆகிறது? குப்பையில் போடு சார். குப்பையில் போடுன்னு. உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியாது. என்னோட மறுவாழ்வு மையத்தில் இருக்க செல்ஃபோனால் அடிமையானவங்களை காட்டுறவா பார்க்க போகலாம். சார் இவங்கெல்லாம் யாருங்க சார்? இவங்க 24 ஹவர்ஸும் ஃபோனை யூஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சார் உங்ககிட்ட நான் பேசலாமா? பேசி தான் பாரேன். உங்ககிட்ட ஃபோன் இருக்கா? ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஃபோன் வச்சிருக்கீங்களா? என்னங்க நீங்க ஒரு ஃபோனு கூட இல்லாம நீங்களாம் ஃபோன் வச்சிருக்கீங்க. ஏ சுர்ரா டே, சுர்ரா டே, லெஃப்ட் போறான் பாரு, சுர்ரா டே. ஏ சுர்ரா டே, போடா. ஏ சுர்ரா, ஏ சுர்ரா. ஹலோ அண்ணா, ஃபோன் பண்ணியிருந்தீங்க. எப்போங்கண்ணா மீட்டிங் வைக்கலாம்? வாட்ஸ்அப்பில் வைக்கலாமா இல்லை நேரில் வச்சுக்கலாமாங்கண்ணா? சாரிங்க, நான் உங்களை கவனிக்கல. பரவாயில்லைங்க. அவனே தனியாக பேசிகிட்டு இருக்கான், நீ அவன் கூட பேசிகிட்டு இருக்க. அவன் 24 ஹவர்ஸும் ஹெட்செட் மாட்டி இப்படி ஆயிட்டான். அவன் காதுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். வணக்கங்க. வணக்கங்க. மறுபடியும் ஏமாறியே. அனைவருக்கும் வணக்கம். சார் இவங்க யாருங்க சார்? இவன் யூடியூப்பில் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, விமர்சனம் பண்ணி இப்படி ஆயிட்டான். இங்கிலீஷ் டாக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் படம் ஒரு மொக்க படம். ஹீரோவுக்கு இருக்குதான் பெரிய தொப்பை, ஹீரோயின் முந்தி சப்பை. மொத்தத்தில் அந்த படத்தோட கதையே ஒரு குப்பை. இனிமேல் நீ போய் தேட்டர் வாசலில் போய் நிற்ப. பிடிச்சிருந்தா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. சார் உங்ககிட்ட ஃபோன் இருக்குதாங்க சார்? இருக்குங்க. ஐபோனாங்க சார்? மை ஃபோனுங்க. அப்படின்னா கொடுங்க சார். எல்லாரும் வாங்க செல்ஃபி எடுக்கலாம். காப்பாத்துங்க. வாங்க செல்ஃபி எடுக்கலாம். என்னங்க சார் இவங்க கிட்ட தப்பிக்கிறக்க இந்த கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு? லைக் போடுங்க, லைக் போடுங்க, எல்லாரும் இவன் லைக் யாருங்க சார் போடுங்க. பிச்சை எடுத்துட்டு இருக்கான்? இவன் பிச்சை எல்லாம் எடுக்கல. இவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான். இவன் ஃபேஸ்புக்கில் இவனோட ஃபோட்டோக்கு லைக் போட சொல்லி இப்படி ஆயிட்டான். நீ வேணா அவன்கிட்ட போய் உங்கள் ஃபோட்டோக்கு லைக் போட்டேன்னு சொல்லி பாரு. உங்க போட்டோக்கு நான் லைக் போட்டேன். லைக் போடுங்களா? லைக் போடுங்களா? நீங்க மகாராஷ்டிராக்கு லைக் போடுங்களா? லைக் போடுங்களா? சார் ஃபோன் யூஸ் பண்ணா நம்ம இந்த மாதிரி ஆயிருமா? இனிமேல் ஃபோனே யூஸ் பண்ண மாட்டேங்க சார். நான் உன்னைய
ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல, ஃபோன் உன்னையும் யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறேன். விஞ்ஞானம் வளர வளர ஏனோ விரக்தையும் அதிகமாச்சு. வம்பளத்தான் மூக்கெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளேயே முடங்கி போச்சு. கூடி பேசி குழவியது இப்போ குரலை கூட மறந்து போச்சு. பாலா போன கைபேசியால் இன்று பல உறவு மறந்தே போச்சு. பக்கத்தில் இருப்போனே ஏனோ பார்க்க கூட தோணலை. 10 நிமிடம் கைபேசியை மறந்து பயணிக்க முடியலை. போட்டோவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றே ஒன்று புரியுது, உலகமே அனாதையா இன்று உழவுதுன்னு தெரியுது. வைஃபை தேவையில்லை, லைஃப் தான் தேவை. வைஃபை தேவையில்லை, லைஃப் தான் தேவை. செல்ஃபி எடுத்த